ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். அமைச்சர்கள் இருக்கையிலிருந்து செந்தில் பாலாஜி, பொன்முடி ஆகியோரின் பெயர்கள் நீக்கம். 3வது வரிசையான முன்னாள் அமைச்சர்கள் இருக்கையில் அமர வைக்க முடிவு. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் பிரதமர் மோடி ஆலோசனை. பகல்காம் தாக்குதல் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் திடீர் ஆலோசனை. கோவை திராவிட இயக்கத்தின் கோட்டையாக திகழ்கிறது. சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா மாநில மாநாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி பேச்சு. ஊராட்சி பகுதிகளில் அனுமதியின்றி விளம்பர பலகைகள், மின்னணு திரைகள் வைத்தால் ஓராண்டு சிறை. சட்டப்பேரவையில் மசோதாவை தாக்கல் செய்தார் அமைச்சர் ஐ. பெரியசாமி. ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட சோதனை. பூந்தமல்லி பணிமனை முதல் போரூர் வரை 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு சோதனை ஓட்டம். கடலூரில் 22 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தையே உலுக்கிய முருகேசன் மற்றும் கண்ணகி ஆவண கொலை வழக்கு. கொலையாளிகளின் ஆயுள் தண்டனையை உறுதி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மற்றும் குப்வாரா மாவட்டங்களின் எல்லை கட்டுப்பாடு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் 4வது முறையாக அத்துமீறல். இந்திய வீரர்கள் பதிலடி தாக்குதல். தாளவாடி அருகே திம்பம் மலைப்பாதையில் சிறுத்தை புலி நடமாட்டம். வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தல். சேலம் வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். பாமக எம்எல்ஏ அரசுக்கு கோரிக்கை. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் கல்லறையை மக்கள் பார்வையிட அனுமதி. ரோம் புனித மேரி பேராலயத்தில் உள்ள கல்லறையில் ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.